ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ருதிக்கு வயது 23 ஆகுது. ஸ்ருதி ஒரு பிசினஸ் மேன் குடும்பத்தோட கல்யாணம் பண்றாங்க. ஸ்ருதி தன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கும் ஒரு வியாபாரம் உருவாக்கி தராங்க. அந்த வியாபாரத்தை நல்ல வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்ருதி வியாபார ரீதியாக பீகார் கிளம்பிட்டு இருக்கா. தான் டிரைவரோட கார்ல புறப்பட்டு போயிட்டு இருக்கா. காலையில போய் அந்த கிராமத்தை சேர்ந்து அடையறாங்க. அந்த பர்சனை பாக்குறாங்க. பர்சனை பார்த்துட்டு வெற்றிகரமா தொழில் ஒப்பந்தம் போடுறாங்க. நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா ஸ்ருதி வந்துட்டு இருக்கும் போது ஒரே சந்தோஷமா இருக்கா. ஏன்னா தொழில் ஒப்பந்தம் நல்லபடியா செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கார்ல வந்துட்டு இருக்கா. கார்ல வந்துட்டே இருக்கும் போது ஒரு பரந்த நிலம், அங்க யாரும் இல்ல, காலியான இடமா இருக்கு. ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்க பார்த்தோன்னே ஸ்ருதிக்கு தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருது. அதை பார்த்து சிரிக்கிறா. டிரைவரும் அவளையே பார்த்துட்டு இருக்காரு. டிரைவரை கூப்பிட்டு டிரைவர் நிப்பாட்டுங்க அப்படின்றா. நம்ம இங்க இருந்து ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தை பேர் சொல்லி இந்த கிராமத்தை நம்ம போகணும் அப்படின்றாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஸ்ருதி கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் தான் டிரைவரா இருக்காரு. இந்த இடம் வந்து நமக்கு போகாத இடமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இருக்காரு. என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னா, இல்லம்மா நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு டிரைவர் கேட்கிறாரு. நினைக்க மாட்டேன், கேளுங்க அப்படின்றா. இல்ல, உங்களுக்கு திருமணம் ஆனதுல இருந்து நான் உங்க டிரைவரா இருக்கேன். நீங்க எங்க போவீங்க எங்க வருவீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த கிராமத்து பேர் வந்து ரொம்ப புதுசா இருக்கு, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத பேரா இருக்கே அப்படின்றா. ஆமா, இந்த கிராமம் ரொம்ப புதுசுதான் அப்படின்றா. நான் எங்க பாட்டியோட ஊரு அப்படின்றா. ஆமா, அப்ப எங்க அப்பாலாம் வந்து நகரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப நாங்க ஸ்கூல் லீவ்ல வந்து எங்க பாட்டியோட ஊருக்கு வருவோம். எங்க பாட்டியோட ஊருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நானும் எங்க மாமா பையன், அப்புறம் அந்த ஊர்ல விகாஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். நாங்க எல்லாம் ஒன்னா விளையாடுவோம், சந்தோஷமா இருப்போம். நகரத்துல இருந்துட்டு இந்த கிராமத்தை வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அந்த இடத்துல லீவுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்படி நாங்க லீவுக்கு வரும்போது தினமும் கூட்டாஞ்சோறு செய்வோம், நல்லா விளையாடுவோம், வயல்வெளிக்கெல்லாம் போவோம், மீன் பிடிப்போம். இப்படி எல்லா விஷயமும் நம்ம செய்வோம். இந்த கிராமம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு நிகழ்வு நடந்தது, அது என் மனசுல எப்பவுமே இருந்துட்டே இருக்கு அப்படின்னாரு. அப்படியா, என்ன நிகழ்வுமா, சொல்லுமா அப்படின்னு டிரைவர் கேட்கிறாரு. அதுக்கு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு, நீங்களும் எங்க அப்பா அம்மா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நிகழ்வு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். 12th எக்ஸாம் எழுதி முடிச்சு கிராமத்துக்கு போய் மாமா பையன் விகாஷோட விளையாடிட்டு இருந்தேன். இப்படி வயல்வெளியில விளையாட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா, என்னோட ஒரு கம்மல் வந்து, ஒரு காதுல உள்ள கம்மல் வந்து தொலைஞ்சு போச்சு. அதை தேடி பார்த்தோம், ஆனா அந்த கம்மல் கிடைக்கல. மறுபடியும் விகாஷ் போய் தேடுறான், என் மாமா பையன் போய் தேடுறாங்க. 2 பேர் தேடியுமே கிடைக்கல. நானும் தேடியும் கிடைக்கல. எனக்கு ஒரே அழுக வந்துருச்சு. ஏன்னா அம்மா எங்க அடிக்க போறாங்களோ அப்படின்னு ரொம்ப பயமும் வந்துருச்சு. நான் தேம்பி அழுதுட்டு இருக்கேன். அப்ப விகாஷ் என்ன சொல்றான், நீ எதுக்கு இப்ப நீ அழற அப்படின்னு சொல்றான். இல்ல, எங்க அம்மா எங்க அப்பா வந்து நல்ல மார்க் எடுத்ததுக்காக எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு இப்ப நான் தொலைச்சிட்டேன். என்ன எங்க அம்மா நல்லா என்ன அடிக்க போறாங்க, எங்க அம்மா நல்லா அடிக்க போறாங்க, எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா. அழாதுன்னு விகாஷ் சொல்றான். விகாஷ் எவ்வளவோ சொல்லியும் அவ அழ நிப்பாட்டல. விகாஷ் சொல்றான், இல்ல என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு அந்த பணத்தை நான் தரேன். அந்த பணத்து மூலமா ஒரு ஜோடி கம்மல் நம்ம செஞ்சுக்கலாம். இங்க ஆசாரியை பார்த்து, இங்க நகை ஆசாரியை பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அழாம இருக்கா. விகாஷ் கிட்ட பணம் கிடையாது. அவன் வீட்டுல உள்ள பணத்தை எடுத்து வந்து ஸ்ருதிட்ட கொடுக்குறான். ஸ்ருதிக்கு அந்த பணம் கையில கிடைச்சோன்னே ஒரே சந்தோஷம். அடுத்த நாள் ஒரு கம்மல் எடுத்துட்டு அந்த நகை ஆசாரி கிட்ட போய் அந்த கம்மல் செஞ்சு போடுறாங்க. அந்த கம்மல் செஞ்சு போட்ட உடனே தான் ஸ்ருதிக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா, விகாஷோட அப்பா பணம் எங்கன்னு சொல்லிட்டு விகாஷை கேட்கிறாரு. விகாஷ் அமைதியாவே இருக்கான். பணத்தை யார்கிட்ட கொடுத்த, எங்க கொடுத்த, சொல்லுன்னு கேட்டு ரொம்ப அடிக்கிறாங்க. தூரத்துல இருந்து நானும் எங்க மாமா பையனை பாக்குறோம். ஆனா விகாஷ் தன்னுடைய வாயை திறந்து நான் ஸ்ருதிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை. எவ்வளவு அடி அடிச்சாங்க, ரொம்ப வலி தாங்கிட்டான், வலி பொறுத்துக்கிட்டான். ஒரு கட்டத்துல அவங்க அப்பா விகாஷ் அடிக்கிறதே விட்டுட்டாரு அப்படின்றாங்க. இப்ப நான் அந்த நண்பரான விகாஷை பார்க்க தான் போறேன் அப்படின்றா. ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு டிரைவரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகமா அந்த வண்டியை ஓட்டிட்டு அந்த ஊருக்கு போறான். அப்ப டிரைவர் கேட்கிறாரு, உங்க மாமா எல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னா? இல்ல, எங்க மாமா எல்லாம் இந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. விகாஷ் வீட்டுக்கு பெரிய கார் வந்தோடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த காரை வந்து பாக்குறாங்க. யாரு என்ன இதுன்னு அந்த ஸ்ருதி கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸ்ருதி வந்து விகாஷ் வீடு தானே இதுன்னா, ஆமா அந்த வீடு தான், அதுதான் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப ஸ்ருதி போய் என்ன பண்றான், அந்த வீட்டுக்கு கதவு தட்டுறான். அந்த வீட்டுக்கு கதவு தட்டினா 2 குழந்தைங்க வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த குழந்தைங்களை பார்த்தாலும் விகாஷ் மாதிரி இருக்கு. நீங்க யாரு, விகாஷோட குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா அப்படின்றாங்க. விகாஷ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப அவளுக்கு ஒரே மனசு ரொம்ப வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமா இறந்துட்டாங்கன்னு. சரி, அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அம்மா வந்து கூலி வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றாங்க. விகாஷோட மனைவிக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க ஊர் மக்கள்கிட்ட. விகாஷோட மனைவிக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. விகாஷோட மனைவி தான் கூலி வேலை செஞ்சுட்டு அங்க வந்து கிளம்பி வரா. யாரோ விகாஷ்க்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வரா. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. நான் விகாஷோட ஃப்ரெண்டு அப்படின்னா, நீங்க எந்த விதத்துல நீங்க ஃப்ரெண்டு, எதுனே எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து எங்க பாட்டி ஊரு, நான் லீவுக்கு வருவேன். இந்த மாதிரி நானே என் மாமா பையன் விகாஷ் 3 பேருமே ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம், நாங்க மீன் பிடிப்போம், ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருப்போம். அப்ப விகாஷ் இந்த மாதிரி ஒரு காதுல கமல் தொலைஞ்சிருச்சு. அந்த கமல் தொலைச்சதுக்கு எனக்கு விகாஷ் அவங்க வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தான், என்னோட பால்ய நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, அவர் இந்த கதையெல்லாம் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்றாங்க. அந்த வீட்டை சுத்தி பார்த்ததும் விகாஷோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையில இருக்குன்னு ஸ்ருதி தெரிஞ்சுக்கிறாங்க.
ஸ்ருதி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட சரி நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அம்மா தான் கூலி வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து ஏதாவது எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, எங்களால படிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, நீங்க படிக்க வைக்கலையா அப்படின்றாங்க. ஆமாங்க, அவர் சம்பாரிச்சு கொடுத்தாரு, ஏதோ நாங்க செஞ்சுட்டு இருந்தோம், அவரும் இறந்துட்டாரு, எங்களால குடும்பத்தை நடத்துறது பெரிய கஷ்டமா இருக்குங்க அப்படின்றாரு. அப்ப விகாஷ் எப்படி இறந்துட்டாங்க ஸ்ருதி கேக்குறாங்க. விகாஷ் தன்னுடைய கம்பெனில உடல் முழுவதுமே அப்படியே அந்த மிஷினரிக்குள்ள போய் ஒரு நர்சிங்க இறந்துட்டாரு அப்படின்றாங்க. அப்ப ரொம்ப வருத்தப்படுறா, வேதனை பண்றா. நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா, வேதனை பண்றா. கொஞ்சம் பணம் எடுத்து தரா. இல்ல எனக்கு பணம்லாம் வேண்டாங்க அப்படின்றா. இல்ல நீங்க வச்சுக்கோங்க, நான் வந்து விகாஷ்க்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அதனால வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுக்குறா. ஆனா இந்த பணம் மட்டும் இந்த குடும்பத்துக்கு போதான்னு சுத்தி நினைக்கிறா. இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா. சரிங்க நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. மறுபடியும் நாளைக்கு வரா. நாளைக்கு வந்துட்டு அந்த பிள்ளைங்களை ஒரு நல்ல ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி அந்த குழந்தைங்க சேர்க்கிறா. இல்லைங்க இந்த விஷயம்லாம் செய்யாதீங்க, என்னால அந்த ஸ்கூல்லலாம் ஃபீஸ் தான் கட்டுற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நானே கூலி வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 200 பேர்ல 6000 தான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்துக்கே சரியா போயிடுங்கன்றாங்க. உங்களுக்கு நான் பணம்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்க தான் பணத்தை சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு ஒரு அட்ரஸை கொடுக்குறா. நீங்க மறுநாள் காலையில 9 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு சுத்தி அந்த இடத்த விட்டு கிளம்புறான். மறுநாள் காலையில விகாஷ் மனைவி கரெக்டா 9 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ஸ்ருதி அந்த இடத்துல இருக்காங்க. ஸ்ருதி அந்த இடத்துக்கு போயிட்டு போய் ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட் இருக்கு, அந்த டெய்லரிங் இன்ஸ்டியூட்ல சேர்த்து விடுறா. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க டெய்லரிங் பத்தின்னு சொல்றா. இல்ல நீங்க வந்து பேசிக்ல இருந்து கத்து கொடுப்பாங்க, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க நல்லா படிங்க, நீங்க நல்லா அந்த தையலை கத்துக்கோங்க, நீங்க சீக்கிரமா கத்துட்டீங்கன்னா நீங்க உங்க ஊர்லயே ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட் நான் வச்சு தரேன் அப்படின்றா. நீங்க அது மூலமா சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்றா. சரின்னு என்ன பண்றா, அந்த டெய்லரிங் இன்ஸ்டியூட் நல்லா படிக்கிறா. விகாஷோட மனைவி நல்லா படிக்கிறா, சீக்கிரமாவே டெய்லரிங் கத்துக்கிறா. கத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ருதி என்ன பண்றா, அவளோட ஊர்ல ஒரு ஸ்டிச்சிங் சென்டர் ஆரம்பிச்சு கொடுக்குறா. அந்த ஸ்டிச்சிங் சென்டர் மூலமா விகாஷோட மனைவிக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. அதாவது டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங்க விகாஷோட மனைவி முடிச்சிட்டாங்க. நிறைய ஆர்டர்ஸ் வருது. இப்போ அவங்க வீட்டில் இருந்தபடியே நல்லபடியாக சம்பாதிக்கிறாங்க. இந்த ஸ்ருதியோட ஹஸ்பண்ட்க்கு இந்த செயலை கேட்டதும் ஒரே சந்தோஷம். ஸ்ருதி ஹஸ்பண்ட் ரொம்ப மனைவி நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. ஸ்ருதி ஹஸ்பண்டும் தன்னோட குழந்தைங்களை அழைச்சிட்டு விகாஷோட குழந்தைங்களோட சில நேரம் விளையாடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. விகாஷ் செஞ்ச சிறு உதவியை ஸ்ருதி மறக்காம அவங்களுக்கு பெரும் உதவி செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்ருதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வீடியோல சொல்லுங்க. சின்ன வயசுல செஞ்ச உதவிக்காக ஸ்ருதி இப்போ வந்து உதவி செஞ்சிருக்காங்க. நம்ம ஸ்ருதியை நினைச்சு நம்ம ரொம்பவே பெருமைப்படணும். ஏன்னா யாருக்கும் இவ்வளவு பெரிய மனசு வராது. ஒரு 2000 கொடுத்ததுக்காக அவங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. ஸ்ருதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை.